ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் கிச்சன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சுண்டக்காய் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா, அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க, சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து காஞ்சது தான் கிடைக்கும், அது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால இதை தான் இன்றைக்கி வீடியோ பண்ணி போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சுண்டைக்காய் வந்து நல்லா பறித்து எடுத்துகிட்டு நான் ஒன்று பாதியாக தட்டி அதை வந்து தண்ணியில் நல்லா பிசுக்கி கழுவிட்டாக்கா அது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பானலில் எண்ணெய் வச்சு சுண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் வந்து பானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததும் மஞ்சள் தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாசனை போனதுமே தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் இந்த சுண்டைக்காய் இது வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சுண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும்.